ஹலோ கைஸ், வெல்கம் டு ஓகே டன். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் இப்போ தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம 1 மினிட்டில் ஒரு ஈஸியான மக் கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேக்குக்கு மெஷர்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். நான் இன்றைக்கி நம்ம நார்மலாக டீ குடிக்கிற ஒரு மக்கு தான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனில் தான் நான் எல்லா மெஷர்மெண்ட்ஸும் எடுக்க போகிறேன். இதில் 3 ஸ்பூனுக்கு மைதா சேர்த்துக்கணும். அதே ஸ்பூனில் 1 ஸ்பூனுக்கு கொக்கோ பவுடர், 3 ஸ்பூன் சுகர். நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன். ப்ரௌன் சுகர் சேர்த்தா ஒரு ப்ரௌனியோட எஃபெக்ட் கிடைக்கும். இல்லை நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்க்கலாம், சூப்பராக தான் வரும். ஒரு பிஞ்ச் சால்ட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய வெட் இன்க்ரீடியன்ஸை நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். இதில் அதே ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 3 ஸ்பூன் பால், 2 ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ மிக்ஸிங் இதில் ரொம்ப முக்கியம். நம்ம கீழே வரைக்கும் சைட்லலாம் கூட இருக்கும். ஸோ இதை நல்லா கீழே வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். கடைசியாக 1 ஸ்பூன் ஆயில் கூட சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் கூட ஆட் பண்ணுறேன். நீங்கள் சாக்லேட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம். இல்லை இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். இது இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மைக்ரோவேவில் 1 மினிட் செட் பண்ணிவிட்டு குக் பண்ண போகிறேன். இது ஒவ்வொரு மைக்ரோவேவுக்கும் வேரி ஆகும். சில மைக்ரோவேவில் 1 மினிட் அண்ட் 20 செகண்ட்ஸ் ஆகும். சில மைக்ரோவேவில் 2 மினிட்ஸ் கூட ஆகும். ஸோ உங்கள் மைக்ரோவேவோட வோல்டேஜ் பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். ஸோ என்னோடய மைக்ரோவேவில் இது 1 மினிட்டில் பர்ஃபெக்டாக குக் ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்ம மக் கேக் 1 மினிட்டில் எவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இது மேலே நான் இன்றைக்கி ஹெர்ஷீஸோட சாக்லேட் சிரப் சேர்க்குறேன். இதுவுமே ஆப்ஷனல் தான். இது வேணும்னா சேர்த்தா போதும். இதை அப்படியே சாப்பிட்லாம். ஆனால் இன்றைக்கி நான் ஒரு மக் கேக்கில் சாக்லேட் சிப்ஸ் சேர்க்குறேன். இன்னொன்றில் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ், அந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு இன்னொன்றில் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் சேர்க்குறேன். இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி ஈவினிங் உங்கள் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஈஸியாகவும் செஞ்சிடலாம். லைக் 1 மினிட் தான் மொத்தமாகவே. நீங்கள் மொத்தமாக ஒரு 5 மினிட்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். மற்றபடி இந்த மைக்ரோவேவில் 1 மினிட் தான் நீங்கள் வச்சு எடுத்தால் போதும். இது ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ இதை கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். Thank you so much for watching. ஓகே டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பை.